இப்போ அண்ணன் சொன்ன விஷயத்த உடனே அண்ணிக்கிட்ட சொல்லி அண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறதா மிஷனே. அதை கரெக்டாக பண்ணி ஆகணுமே. எந்த பொண்ணும் தான் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டா. மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணி வேலையா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நீ என்னாச்சு தவக்கல? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க? அது வந்து அண்ணி, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு தவக்கல. நானே காலையில மித்ரா கூட உங்க அண்ணன் பட்டு வேட்டி சட்டையில கிளம்பி போனதை நினைச்சு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஆஹா, அண்ணி அதனால தான் டென்ஷனா இருக்காங்களா? அப்போ நம்ம பிளான் ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிருமே. என்ன நீ சொல்றீங்க? நானும் இப்ப அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என் சொந்த விஷயமா அடிக்கடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போற வேலை இருந்தது. ஒரு நாள் அண்ணனையும் கூட்டு போயிருந்தேன். இப்போ அங்க வேலை செய்யற என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஆதி அண்ணனும் மித்ரா மேடமும் கல்யாணம் பண்ணிக்க போறதா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னான். என்ன சொல்ற தவக்கல? ஆடா ஆமா அண்ணி, இப்போதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். நீங்க என்னன்னா ஏற்கனவே அவங்க கிளம்பி போனதை நினைச்சு நீங்களும் சந்தேகப்பட்டு இப்போ அதையே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யோசிச்சது சரிதான் நீ. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அப்படிலாம் இருக்காதுன்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா ஆதி அப்படிலாம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க நினைக்க மாட்டாரே. அங்கதான் நீ பெரிய ட்விஸ்டே இருக்கு. அண்ணனை பார்த்த என் ஃப்ரெண்டு ஆச்சரியப்பட்டு போய் அவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ மித்ரா அண்ணன் கிட்ட அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா செத்து போயிருவேன்னு மிரட்டி இருக்காங்க. நீ அதனால தான் அவரும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்ல இருந்து கிளம்பி போகும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக ஆதிய கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்றாளா அவ? தவக்கல, நாம உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். இப்படி ஒரு கட்டாயத்துல உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. கரெக்டா சொன்னீங்க நீ. வா உடனே கிளம்பலாம். பாரதி, எங்கேயாவது வெளியே போறீங்களா? ஆமா பாட்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நானும் தவக்கலையும் போயிட்டு வந்துடுறோம். வா தவக்கல, வந்துடுறோம். மித்ரா இப்படி ஒரு வேலையை பாப்பான்னு நான் யோசிச்சேன். ஆதி கிளம்பி போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. சந்தேகமாவே இருந்துச்சு தவக்கல. உண்மைதான் நீ. என் ஃப்ரெண்டு இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட உடனே இந்த விஷயத்த சொன்னேன். நாம போறதுக்குள்ள கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தவக்கல. அண்ணி, உண்மையான அன்பும் பாசமும் நீங்க அண்ணன் மேல வச்சிருக்கீங்க. அது என்னைக்கும் பொய்யாவதுக்கு அந்த கடவுள் விட மாட்டாரு. நீ அவர் மேல நீங்க வச்சிருக்க காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. அண்ணே, ஆட்டோக்காரண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே, அவசரம். போயிடலாம் தம்பி. அண்ணி, நீங்க பதட்டப்படாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லவும் முடியல. அண்ணன் வேற ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க அண்ணன்கிட்ட நேரா போய் நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். கல்யாணத்தை நிறுத்த பறந்து வந்துட்டு இப்போ ஆமா ஆமான்னு சொல்றீங்களா? அப்போ கூட என் சட்டையை பிடிச்சி என்னை விட்டுட்டு எப்படிரா நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்ல முடியலல்ல? வேற ஏதோ பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த ஐடியா பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் நினச்ச மாதிரி நான் தான் உங்கள் புருஷன்னு சொல்லலை. அதை எப்போ சொல்ல போகிறீங்களோ? மித்ரா, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தாமிக்கிட்ட பூ போட்டு கேட்போம். சரியா வந்துச்சுன்னா நான் இங்கே உன் கழுத்தில் தாலி கட்டுறேன். உனக்கு ஓகே தானே? சரி, ஓகே ஆதி. எது எப்படினாலும் எனக்கு இந்த கல்யாணம் இன்னைக்கு நடந்தே ஆகணும். சாமி வரம் கொடுத்தா கல்யாணம் நடக்க போதே. வாங்க சீக்கிரம் போய் பூ போட்டு பார்ப்போம். அண்ணே, அந்த மலையை கைட்டு வாங்கண்ணே. சீக்கிரம் வாங்க. வாங்க. வா.
ஓம் விநாயகாய நமः விக்னராஜாய நமः கௌரிபுத்ராய நமः கணேஸ்வராய நமः ஸ்கந்தாகிருஜாய நமः ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஐயா சொல்லுங்க தம்பி. ஐயா, நாங்கள் இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு சரியா தப்பான்னு ஒரு சின்ன குழப்பம். அதனால தான் பிள்ளையாருக்கு பூ கட்டி போட்டு கேட்கலான்னு வந்திருக்கோம். பேஷா பார்த்துடலாம். இந்த மாதிரி குழப்பம் வரும்போது சுவாமி கிட்ட பொறுப்பை கொடுத்து பூவரம் கேட்கறது காலங்காலமா இருக்கிற பழக்கம். அந்த கடவுள் உங்களுக்கு எது நல்லதோ அதை நடத்தி கொடுப்பார். சித்த இருங்கோ, நான் பூவை கட்டி சுவாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வரேன். வெள்ளை சகப்பு 2 பூவை தனித்தனியா வெள்ளை பேப்பர்ல வச்சு கட்டி சுவாமி பாதத்துல வச்சு வேண்டி சரியான பூவை கூட வரம் கேட்கணும். நாம எடுக்கிற பூ வெள்ளை பூவா வந்ததுன்னா கல்யாணம் நடக்கலான்னு அர்த்தம். சகப்பு பூ வந்ததுன்னா கொஞ்ச நாள் தள்ளி போடுன்னு அர்த்தம். இருங்க, வந்துடுறேன். சரிங்க. இவளுக்கு எப்படி எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் தெரிஞ்சது? கரெக்டா கையெழுத்து போடுற நேரத்துல வந்து எல்லாத்தையும் கெடுத்து இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஆதியும் இவ சொல்றத நம்பிக்கிட்டு பூ போட்டு பார்க்கலான்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நான் செத்து போயிருவேன்னு மிரட்டினதும் இவர் பயந்து போவாருன்னு பார்த்தா இப்படி கோவிலுக்கு வந்து நிக்கிறாரே. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். யாராவது ஒருத்தர் பூவை எடுங்கோ. நானே எடுக்கிறேன். எடுங்கோ. இந்தாங்க. சகப்பு பூ வந்திருக்கு. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொரு தடவை பூ போடுங்க. சரி, அவங்க சொல்ற மாதிரியே பண்ணிருங்க. சரி, அப்படியே பண்ணிடுறேன். இப்பயும் நானே எடுக்கிறேன். சரி, இந்தாங்க, எடுங்கோ. நன்னா வேண்டிக்கோங்க.